ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி பிளஸ் பி கியூப் பை பி மைனஸ் ஏ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி அப்படி எழுதிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பி மைனஸ் ஏன்னு இருக்குது, இதை ஏ மைனஸ் பின்னு எழுதுங்க. இப்போ பி மைனஸ் ஏவை ஏ மைனஸ் பின்னு எழுதுனீங்கன்னா வெளியே என்ன வரும், ஒரு மைனஸ் வரும். சரிங்களா? இது பெருக்குங்க உள்ள மைனஸ் ஏ பிளஸ் பின்னு வரும். சரிங்களா? அப்போ மைனஸ் ஏ பிளஸ் பின்னா அதே தான், மைனஸ் ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? அப்போ பி மைனஸ் ஏவை ஏ மைனஸ் பின்னு எழுதணும்னா வெளியே காமனாக வரும், மைனஸ் வந்துடும். அப்போ இந்த பி மைனஸ் ஏவை ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிறீங்க, மேலே என்ன இருக்குது, பி கியூ அப்படி இருக்குது. இப்போ வெளியே பிராக்கெட் போட்டு ஒரு காமனாக ஒரு மைனஸ் வரும். அப்போ பிராக்கெட் போட்டு மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் தான். ஓகேங்களா? சரி, இந்த ப்ளஸ் எப்படி மைனஸ் ஆச்சு, பி மைனஸ் ஏவை ஏ மைனஸ் பின்னு எழுதுறதுனால ஆச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே ஏ மைனஸ் பி, இங்கே ஏ மைனஸ் பி. அப்போ ஒரே லைன் போட்டுக்கலாம், ஏ மைனஸ் பின்னு ஒரு முறை எழுதிக்கலாம். மேலே இருக்கிறத அப்படி கொடுத்துருங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஓகேங்களா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ரெண்டு மூணு தானே நடத்திருக்கேன். என்ன ஃபார்முலா, மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. சரிங்களா? டிவைடட் பை ஏ மைனஸ் பி அப்படி இருக்குங்க. ஏ மைனஸ் பி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி பேலன்ஸ் என்ன ஆகுது, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? அதான் ஆன்சர். சரிங்களா?